ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப் வந்து 2 நியூ ஃபீச்சர்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ்அப் பே அண்டு வாட்ஸ்அப் டிஸப்பியரிங் மெசேஜஸ்னு அதை பற்றியும் PUBG மொபைலோட டெவலப்பர் கம்பெனியான கிராஃப்டான் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ மேபி இந்தியாவில் PUBG வந்து அகைன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப்போட பேமெண்ட் ஃபியூச்சரை பற்றி பார்ப்போம். வாட்ஸ்அப் வந்து அவங்களோட பேமெண்ட் மெத்தடை கிட்டத்தட்ட 2 வருஷமாக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்தியாவுக்கு ஃபைனலாக கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் 400 மில்லியன் வாட்ஸ்அப் யூசர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் இப்போதைக்கு 20 மில்லியன் யூசர்ஸ்க்கு மட்டும் இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் மெத்தடை கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்னு உங்கள் வாட்ஸ்அப்பில் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனுக்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் நார்மல் வாட்ஸ்அப் யூசர்ஸ்க்கும் இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து கொண்டு வந்துடுவாங்க. உங்கள் மொபைலுக்கு இப்போதைக்கு வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு பார்க்கணுன்னா உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யாருக்காவது மெசேஜ் அனுப்புகிற அந்த ஸ்க்ரீனை எடுத்துக்கோங்க. கீழே வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுற கீக்கு பக்கத்தில் ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட், கேமரா இந்த மாதிரி இதெல்லாம் வரும். அதுக்கு பக்கத்தில் பேமெண்ட் அப்படின்னு ஒரு நியூ ஃபீச்சர் வந்து வந்திருக்கும். இது மூலமாக ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் பேங்க்லேருந்து அமௌண்ட்டை அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே வந்து 3 டாட் பட்டன் இருக்கும். அதுலேயும் வாட்ஸ்அப் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து காட்டும். உங்களுக்கு இது எதுவுமே வரலைன்னா வெயிட் பண்ணுங்கள். அடுத்து வர அப்டேட்ஸில் வாட்ஸ்அப் வந்து உங்களுக்கும் வாட்ஸ்அப் பேமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ உங்கள் மொபைலுக்கு எப்படி மேனுவலாக வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து கொண்டு வரது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து அஃபீஷியல் வாட்ஸ்அப் வெப்சைட்டோட லிங்க் தான். அதில் செட்டப் நவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீடைரக்ட் ஆகிட்டு வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட் சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஈஸியாக நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் வெர்ஷன் வந்து வாட்ஸ்அப் பேமெண்ட்டுக்கு சப்போர்ட் ஆகலை. ஸோ அப்டேட் பண்ண சொல்லும். அப்டேட் நவுன்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு அப்டேட் இருக்கா இல்லையான்னு காட்டும். அப்டேட் இருந்தால் அப்டேட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு வாட்ஸ்அப் வந்து 20 மில்லியன் பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து எல்லாத்துக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கும் வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து ஒர்க் ஆகும். வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து செட்டப் பண்ணுறதும் ஈஸி தான். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப் நம்பரும் பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ண மொபைல் நம்பரும் சேமாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் வாட்ஸ்அப் பேமெண்ட் வந்து செட்டப் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி கூகுள் பே, ஃபோன்பே இந்த மாதிரி UPI பேமெண்ட்ஸ் ஆப் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே சேம் மெத்தட் தான். ஈஸியாக செட்டப் பண்ணிடலாம். இந்த ஆப்லேயும் நீங்கள் வந்து UPI பின் வந்து க்ரியேட் பண்ணி செட்டப் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கூகுள் பே, ஃபோன்பே, அமேசான் பே இந்த மாதிரி எக்கச்சக்கமான UPI பேமெண்ட்ஸ் ஆப் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் பேமெண்ட்டும் வந்துருச்சு. ஸோ நீங்கள் எந்த UPI பேமெண்ட் ஆப் வந்து யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எந்த ஆப்பில் பெட்டரான கேஷ்பேக் அண்ட் ஆஃபர்ஸ் வந்து தராங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற வாட்ஸ்அப் ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப் டிஸப்பியரிங் மெசேஜஸ். வாட்ஸ்அப் டிஸப்பியரிங் மெசேஜஸ் அப்படின்னா என்னென்னா, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பர்சனலாக சேட் பண்ணும்போது இந்த ஃபியூச்சரை வந்து ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சேட் பண்ணுற மெசேஜஸ் வந்து 7 நாளில் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். அதாவது மறைஞ்சிரும். இந்த ஃபியூச்சர் வந்து ரொம்ப நாளாகவே டெலிகிராமில் இருக்குது. இப்போ தான் வந்து வாட்ஸ்அப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே ஆண்ட்ராய்டு, iOS அண்ட் டெஸ்க்டாப் எல்லாத்துக்குமே இந்த ஃபியூச்சர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு PUBGயோட டெவலப்பர் கம்பெனியான கிராஃப்டான் வந்து மைக்ரோசாஃப்ட்டோட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. இதனால் PUBG மொபைல் வந்து இந்தியாவில் அகைன் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கிராஃப்டான் கம்பெனி டென்சென்ட்டோட பார்ட்னர்ஷிப் வச்சுருந்தாங்க. டென்சென்ட் கம்பெனி வந்து ஒரு சைனீஸ் கம்பெனி. PUBG மொபைல் இந்தியா யூசர்ஸோட டேட்டாஸ் வந்து சைனாவுக்கு போகுதுங்கிறதுனால தான் PUBG மொபைலை இந்தியாவில் பேன் பண்ணாங்க. இப்போ இவங்க மைக்ரோசாஃப்ட்டோட கொலாபரேஷன் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் அகைன் வந்து PUBG மொபைல் இந்தியாவுக்கு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் கம்பெனி வந்து ஒரு பெரிய லெவல் கம்பெனி. நம்ம யூஸ் பண்ணுற மொபைல், டெஸ்க்டாப் அண்டு லேப்டாப்போட விண்டோஸ் OS கூட அவங்க தான் வந்து டெவலப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாஃப்ட்வேர்ஸ் அண்டு கேம்ஸும் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனிக்கிட்ட நம்மளோட டேட்டாஸ் வந்து இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக சேஃபாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டேட்டா சென்டர் வந்து US இருக்குது.
ஸோ இந்த ரீசன்ஸே போதும் PUBG மொபைல் வந்து இந்தியாவில் அகைன் வந்து திரும்ப வர்றதுக்கு. நம்ம சேனலில் யாராவது PUBG பிளேயர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள்.